सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पराशक्ति पराशक्ता प्रज्ञान घन रूपिणी माध्वीपानालता मत्ता मातृका वर्ण रूपिणी महाकैलास निलया मृणाल मुदुदोर्लता महनीया दयामूर्ति महासाम्राज्यशालिनी आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविका श्रीषोडक्षरे विद्या त्रिकूटा कामकोटिका कटाक्ष किङ्करीभूत कमला कोटिसेविता चंद्र निभालस्तेन्द्रधन प्रभा हृदयस्था रविप्रख्या त्रिकोणांतर दीपिका दाक्षायणे दैत्यहन्त्री दक्षयज्ञ विनाशिनी करांदोलित दीर्घाक्षी दरहासोज्वलन्मुखी அம்பாண்டிமான மக்கள போன வாரம் மாத்ருகா வர்ண ரூபிணிங்கிற நாமாவில பாதியில இருந்தோம். மாத்ருகா எழுத்துகள் அகாரத்திலிருந்து சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லா எழுத்துக்களே அம்பாளுடைய வடிவங்கள். ஆகையால் எல்லா மந்திரங்களும் வேதத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சொற்களும் அம்பாளைத்தான் குறிக்கிறது. அம்பாளுங்கிறது ஈயமான ஒரு சக்தி எனக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த மாத்திருக்கைகளுடைய வர்ணம், வர்ணம்னா கலர்னு அர்த்தம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான விசுத்தி சக்கரத்துல ஆலிருந்து ஆஹா வரைக்கும் இருக்கக்கூடியதான 16 எழுத்துகள் அது காபி கலர்ல இருக்கு, பிரவுன் கலர்ல இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு கீழே இதயத்துல இருக்கக்கூடியதான காலிருந்து ஆரம்பிச்சு கா வரைக்கும் இருக்கக்கூடியதான 12 எழுத்துகள் அது சிந்தூர வர்ணத்துல இருக்கு. அதுல மணிப்பூரக சக்கரத்துல நாபியில இருக்கக்கூடியதான காலிருந்து ஆரம்பிச்சு பா வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த 10 எழுத்துகள் அது வெள்ளை கலர்ல இருக்கு. அது கீழே நாபிக்கு கீழே இருக்கக்கூடியதான அந்த சக்கரத்துல 6 எழுத்துகள் அது பா ப ம ய ர ல எனக்கூடியதான 4 எழுத்துகள். இது சிவப்பு கலர்ல இருக்கு. மூலாதாரத்துல 4 எழுத்துகள் அவைகள் வ ச ச அப்படிங்கிற அந்த எழுத்துகள். அந்த 4 எழுத்துகளும் விசேஷமாக அந்த மஞ்சள் கலர்ல கோல்டன் கலர்ங்கிற அதுல இருக்கு. புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான 2 எழுதல்கள்ல எனக்கூடியது மின்னல் போன்றதான இருக்கு அப்படிங்கறத நான் போன வாரம் பார்த்தோம். இந்த 6ம் அந்த சக்கர நியாசத்துல அந்தர் மாத்திருக்கா நியாசத்துல இவைகள்லாம் சொல்லப்படுறது. இந்த மாத்திருக்கைகளை நியாசமாக பண்றதுனால நம்ம சரீரத்துக்குள்ளேயே தேவதைகளுடைய சக்தியானது அங்கே பகிர்ந்து நிக்கிறது அப்படிங்கிற விவகாரங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்ததாக இன்னைக்கு அதுவா வர்ணாயேவ ரூபாக நிரூபகாக வாசகாக யஸ்யாக, இந்த வர்ணங்கள் தான் அம்பாளை சொல்லக்கூடியதான வாசகமான அம்பாளை குறிக்கக்கூடியதான சொற்களாக இருக்கு. இதுல யஜ்ஞ வைபவ கண்டத்துல சூத சம்ஹிதையில 4வது பகுதி, அதுல 4வது அத்தியாயம் 2வது வர்ணகத்துல 22வது ஸ்லோகம் சொல்லிருக்கு. யதா பரதரஸ்தம்போ திரிவாத்மனா ததைவ மாத்ருகா தேவி த்விதா பூதா சதி ஸ்வயம் ஏகாகாரேண சக்தேஸ்து வாசிகா சேதரேண சு சிவத்ய வாசிகா சாட்சாத் வித்யேயம் பதகாமினி அப்படின்னு யதா பரதரஸ்தம்போ எல்லாத்த விட வசதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரம் காமேஸ்வர ஸ்வரூபமா இருக்கிறவர் திரிகா சிவசக்தி சிவாத்மனா, சிவனாகவும் சக்தியாகவும் 2ஆக இருந்துள்ளார். எப்படி ஒரு அவர விதைய
நம்ம பிரிச்சு பார்த்தோமே கரெக்டா ரெண்டா பிரியதோ அப்படி சிவனும் சக்தியாகவும் பிரிந்துள்ளார். ததைவ மாத்ருகா தேவி பிதா பூதா சதி ஸ்வயம் அப்படியே மாத்ருகா ஸ்வரூபமாவும் ரெண்டா பிரிஞ்சிருக்க. ஏகாகாரேண சக்தேஸ்து வாசிகா சகிதரேனது ஒரு வடிவம் அம்பாளுடைய வாசகமாக இருக்கு. சிவஸ்ய வாசிகா சாட்சாத் இன்னொரு அம்சம் சிவஸ்ய வாசிகா அம்பாள சொல்லக்கூடியதான பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதான அம்சமாக இருக்கு. இந்த வித்யிலேயே அகாரமும் சகாரமும் ஒரு கூட்டம், சகாரங்களும் கூட்டமும் ஒரு கூட்டம், இப்படி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்படி இந்த 3 ஸ்ரீங்காரம் இருக்கு, இது 2 பேருக்கும் சாமரஸ்யமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அகாராதயா ஸ்ரீகண்ட வாசகா ஆலந்து ஆரம்பிச்சு இவைகள ஸ்ரீகண்டன சொல்றது. ஸ்ரீகண்டன்னா பரமேஸ்வரன் அர்த்தம். பூர்ணோதரியாதி வாசகாஷ்டா அதே போலயே பூர்ண உதரா இப்படிப்பட்டதான வாசங்கள் அம்பாளுடைய வாசங்கள்னு அங்கேயே சொல்லியிருக்க. இது ஒண்ணு. ரெண்டாவது அக்ஷமாலா ஸ்வரூபிணி இன்னொரு அர்த்தம். இப்ப மாத்திருக்கா வர்ண ரூபிணிக்கு 4 அர்த்தம் போன வாரம் சொல்லிவிட்டேன். இப்ப 5வது அர்த்தம் சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது அக்ஷமாலா ஸ்வரூபிணி ஜபமாலை. இப்ப நம்ம ஜபமாலை என்ன பண்ணணும்னா சாதாரணமாக மனுஷன் ருத்ராட்ச மாலை, தாமர மாலை, கட்டிக்க மாலை, இப்படி பல மாலைகளை வச்சுட்டு இருக்க. ஒவ்வொரு மாலைக்கும் ஒரு விசேஷம் உண்டு. ஒரு பலத்துக்காக ஒரு மாத்திரையை வச்சுக்கிறது, மாலையை வச்சுக்கிறது. ஆனா எல்லாத்த விட வசதியாக ஒரு மாலை இருக்கு. அதுக்கு என்ன மாலை? அக்ஷமாலான்னு. அக்ஷமாலான்னா என்ன? பிரத்யாகார ஸ்வரூபம். ஆட்டுஷா அது வியாக்கரணத்துல எப்படின்னா ஐயொன்னு சொன்னா அண்ணும்பாங்க. அண்ணுன்னு சொன்னா என்ன? ஆள் வந்து நான் வரைக்கும் அண்ணு ஆ ஈ ஊ மூணுக்கு. அதே போல அக்ஷான்னு சொன்னேன்னா ஆள இருந்து டா வரைக்கும். இதுக்கு அக்ஷமாலான்னு பேரு. இந்த அக்ஷமாலையோட ஜபிக்கிறதுங்க ரொம்ப விசேஷமான ஒரு பலத்தை கொடுக்கும். அது எப்படி? ஆ ராமாயணமஹா, ஆம் ராமாயணமஹா, இம் ராமாயணமஹா, ஈம் ராமாயணமஹா. ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னால ஆ ஈ சேர்த்துட்டே வரும். ஹம் ராமாயணமஹா, க்ஷம் ராமாயணமஹா சொல்ல. இப்ப என்ன மறுபடியும் க்ஷம சொல்ற. லம் ராமாயணமஹா, க்ஷம் க்ஷம் திரும்பி ரிவர்ஸ்ல வரணும். இப்ப ரிவர்ஸ்ல எப்படி வருதுன்னு அந்த ரிவர்ஸ்ல வரப்ப ராமாயணமஹா இளம், ராமாயணமஹா ஹம், ராமாயணமஹா தம், ராமாயணமஹா க்ஷம். திருப்பி வரலையே சில பேருக்கு முன்னாலேயே வரல. வரலன்னு எப்பவோ ஸ்கூல்ல வாசது. இப்ப நீங்க சொன்னா பிராணம் வாங்கினா எப்படி எழுதி வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ரைட் சைடா இப்படி வரணும். அம் ஆம் இம் ஈம் உம் ஓம் ரூம் ரூம் இப்படி வந்து மறுபடியும் அழம் இங்க வந்து கம் நிக்கணும். அங்க கம்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இப்படி திரும்பி வந்து இங்க வரணும். இப்படி வந்து கரெக்டா அது முழுக்க 51 51 100 வருது. என்ன கம் ஒரு தரம் தானே எண்ணி இருக்கேன். அதுக்கப்புறம் அம்மா ஒண்ணு, கங்கம் கங்கம் 2, கங்கம் கஞ்சம் 3, கண்டன் 4 இப்படி வரிசையாக நீங்க பண்ணீங்கனால் 108 வருது. 108 ஒவ்வொரு தர்மம் வருது. இதுக்கு அக்ஷமாலான்னு. இந்த அக்ஷமாலைய பாலா திருமண கையில மாலையா வச்சுட்டு இருக்கா. சாரதா தேவி மாலையா வச்சுட்டு இருக்கா. அதனாலதான் எல்லாரும் இந்த அக்ஷமாலைன்னு சொல்றது இதுதான். ஆட்டுஷா இருக்கிற மாலைக்கு அக்ஷமாலான்னு. இப்படி ஜபிக்கிறதும் மாத்திரகா வர்ண ரூபிணி அகாராதய அக்ஷமாலா ஸ்வரூபிணி இதுவா. இது எங்க சொல்லி இருக்கு? உக்தஞ்ச ஞானார்ணவே அகார பிரதமோ தேவி சகாரோ அந்தியஸ்தரம். அகாரம் பிகினிங், சகாரம் எண்ட். அக்ஷமாலேதி விக்யாதா மாத்திருக்கா வர்ண ரூபிணி. இப்படி இருக்கிறதா மாத்திருக்கா வர்ண ரூபிணி. சப்த பிரம்மஸ்வரூபேயம் சப்தாதி தந்து ஜப்யதே. சப்த பிரம்மஸ்வரூபமா இருந்து கொண்டு சப்தத்தை தாண்டி வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான ஒரு அம்பாளை நீங்க அடைகிறீர்கள். இந்த அக்ஷமாலை ஜபம் பண்ணினா முக்தி பலம். அப்படி விசேஷமா சொல்லியிருக்கு. இப்ப இன்னொரு அர்த்தம் மாத்திருகாவர்ணான் ரூபயதி. மாத்திருகாவர்ணங்களை உண்டு பண்ணுகிறார். ஜனயதி சிவா அனுத்தராட்ச சிவஸ்ய. அனுத்தரம்னு ஒண்ணு.
இது காஷ்மீர தந்திரத்துல இத பத்தி சொல்லிட்டு இருப்பா. ரொம்ப நாளா இந்த அனுத்தரம்னா எப்படி வியாக்கரணத்துல அர்த்தம் சொன்னாலும் புரியாது. அனுத்தரம்னா என்ன அர்த்தம்னு, எது வேற எதுவும் உத்தரமாக எதுக்கு இருக்காதோ அது அனுத்தரம் அப்படின்னு. என்ன கால் எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன், அதுக்கு முன்னால ஆகா இருக்கு, ஆகாக்கு உத்தரமா இருக்கு, மேல இருக்குன்னு அர்த்தம். பான்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், காக்கு மேல இருக்கு, அகாரத்தை உத்தரம் பகார. இப்படி எதுக்கும் உத்தரமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அகாரம்னு. அனுத்தரம் விவகாரம் அது அகாரம். இது அந்த தந்திரங்கள்ல கோப்பியமான விஷயம், ரகசியமான விஷயம், குருமுகமாக அறிய வேண்டியது. குருமுகமாக ஒரு அறிய வேண்டிய குருவை கேட்கல, எங்க குருவை கேட்டுக்கோம்பார். அவர் குருவை கேட்கணும். இது என்னைக்கு முடியறத ஏதோ ஒரு இடத்துல சொல்லித்தாரு. ஆனா அனுத்தரம்னா அகாரம். இது அகார சிவங்கிற தத்துவம் அங்க இருக்கு. அதனால அனுத்தராட்ச சிவஸ்ய இச்சா சக்தியா, பரமேஸ்வருடைய இச்சா சக்தியினால் யோகாதிக்கிரமேண வர்ணோத்பத்தி பிரகாரா, யோகாதிக்கிரமமாக எழுத்துகள் என்னமா உண்டாச்சு என்கிறது சௌபாகிய சுதோதய திரஷ்டவ்ய, சௌபாகிய சுதோதயங்கிற கிரந்தத்துல விஸ்தாரமா சொல்லிருக்க. மாத்திருக்காவர்ணானேமேவ ஸ்ரீசக்கராத்மகத்துவம், இந்த மாத்திருக்காவர்ணங்கள் தான் ஸ்ரீசக்கரஸ்வரூபமாக இருக்கு என்று மாத்திருக்கா விவேக சக்தே பட்டலே, மாத்திருக்கா விவேகம்ங்கிற ஒரு தந்திரம், அந்த மாலினி தந்திரம், மாலினி விஜயோத்தர தந்திரம், மாத்திருக்கா விவேக தந்திரம்னு 3 தந்திரங்கள். அதுல 6வது பட்டத்துல விஸ்தரேண பிரதிபாதிதம். அதையேவ சனந்தன சம்ஹிதாயாம், ஞாபகத்துக்கு சூத்த சம்ஹிதை தெரியும், சனத்குமார சம்ஹிதை தெரியும், சனந்தன சம்ஹிதைன்னு ஒண்ணு சொல்றார். இது ஸ்ரீவித்யா தத்துவங்களை சொல்லக்கூடியதான சம்ஹிதை. இது சூத்த சம்ஹிதை மாதிரி. மாத்திருக்கா சக்கரையோகோ ஐக்கிய விபாபரம் கைலாச பிரஸ்தாரா, 3 பிரஸ்தாரங்கள், பூப்பிரஸ்தாரம், கைலாச பிரஸ்தாரம், அதே போல மேரு பிரஸ்தாரம் அப்படின்னு உபாசனா முறைகள் வேறு. ஸ்ரீசக்கரத்திலேயே அம்மா நின்னி எனக்கூடியதான 51 அக்ஷரங்களையும் கலந்து உபாசனை பண்ணினேனால் இதுக்கு கைலாச பிரஸ்தாரம். ஸ்ரீசக்கரத்துல திதி நித்யாக்களை கலந்து உபாசனை, அது எப்படி உபாசனம் பண்றதுன்னு குருமுகா தெரிஞ்சுக்கலாம், தந்திரங்கள்ல இருக்கு. ஸ்ரீசக்கரத்துக்குள்ள நித்யாதேவிகளை உபாசனம் பண்ணினேனால் அதுக்கு மேரு பிரஸ்தாரம். ஸ்ரீசக்கரத்துல வசின்யாதி வாக்தேவதைகளை உபாசனம் பண்ணேன்னா அதுக்கு பூப்பிரஸ்தாரம். ஸ்ரீசக்கரத்துல அகாராதி சகாராந்தமான மாத்திருக்கா வர்ணங்களை உபாசனம் பண்ணேனால் அதுக்கு கைலாச பிரஸ்தாரம். எப்படி உபாசனம் பண்றதுங்கிற தந்திரங்கள்ல சொல்லி இருக்கு. அது நம்ம விசேஷமான பூஜைகள்ல அதை பண்ணுவோம், பண்றதுக்கு கத்துக்கணும், அதுக்கு விவகாரம் இப்படி. அதான் மாத்திருக்கா சக்கரையோகோ ஐக்கிய விபாவனம், 51 மாத்திரங்களையும் சக்கரத்தையும் ஐக்கிய விபாவனம் ஒன்றாக நினைப்பது கைலாச பிரசார பிரஸ்தாரா இது வியவஹரதம். காதிருசரூபவசீவா, எப்படி போன வாரம் 4 அர்த்தம், இந்த வாரம் 3 அர்த்தம். பிரசண்டாஜ்ஞா இது வக்ஷமான நாம்னோ அந்யோஹோ வாக்கியமுரதீகிருத்ய ஐக்கியமுரதீகிருத்ய கந்தோத்பத்தேன மூர்த்தாதேன மாத்திருக்கா இது தேவி புராணே நிருக்த தர்சனாச்ச மாத்திருக்கேதி அவர்ண ரூபிணீதி நாமத்வயம் வச்சம். இடவேர் என்ன பண்ற, மாத்திருக்கா வர்ண ரூபிணி இருக்கல்யா, மாத்திருக்கா அவர்ண ரூபிணி அப்படின்னு வச்சுட்டா. மாத்திருக்கான என்ன அர்த்தம்னா கந்த மாதா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அம்மா, பிள்ளையாருக்கு அம்மா இல்லையா, இருந்தாலும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அம்மான்னு சொல்றதுல ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி அம்பாளுடைய ஸ்வரூபமே, மேல போய் சக்தின்னு சொல்றாதான் சக்தி கரஹான்னு. அந்த சுப்பிரமணிய சுவாமி அம்பாளுடைய ஸ்வரூபமேன்னு சொல்லிட்டு சிவசக்தியாத்மகமா இருக்கிறவர் சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறதுக்கா அந்த சுப்பிரமணிய சுவாமியை பெற்றவள் அம்பாள் மாத்திருக்கான்னு பேரா. வர்ணரூபிணி அகாராதி பிரகாரங்கள்ல எனக்கூடியதான வர்ணரூபிணி 2ஆ பிரிச்சு சில பேர் சொல்ற. இதுவரைக்கும் மாத்திருக்கா வர்ணரூபிணி. அடுத்தது மகா கைலாச நிலையா மிருணால மிருதுதோர்லதா. மகா கைலாசம்னு ஒண்ணு நீங்க பாக்குறது, இந்த கைலாசத்தை விட உயர்ந்ததான ஒரு இடம். கைலாசம்னா என்னன்னு காளிதாசன் சித்ககன சந்திரிக்கான்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்க.
அதுல 12வது ஸ்லோகம். அதுக்கு வியாக்கியானம் பண்ற பொழுதுல உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால யார் இருந்தாலோ அவருக்கு சிவன்னு தெரியும். வேதாந்தங்கள்ல யார பிரம்மம்னு சொல்றாளோ அவருக்கு சிவன்னு தெரியும். ஆசை கிள கிள முன்னால உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால கிள ஆசா இருந்தாரோ இல்லையோ, கிள ஆசா அல்லவா இருந்தார், அவர் இருந்தார். ஆகையால் கிள ஆசா கிளாசா கிளாசத்து பாவா கைலாசம். கைலாசம் கைலாசம் கைலாசமான தர்மம் யாருன்னு சுத்த பிரம்மம். அதான் சொல்ற மகா கைலாசோ நாம கைலாசாத் அதீவ பரதா பரசிவ பரமசிவ ஆவாசஸ்தானத்தேன பரமசிவன் இருந்த இடமாக சிவபுராணாதௌ பிரசித்தா. சரி, பூர்வநாமோக்த அபேத பாவனா விசேஷா கைலாசா. முன்னால சொன்னேன், அகாராதி சகாராந்தமான எழுத்துக்களை ஸ்ரீசக்கரத்தில் அந்தந்த இதழ்களில் நினைத்து அந்த வர்ணத்தோட பாவிக்கிறதுன்னு இருக்க. இதுக்கு கைலாச பிரஸ்தாரம் இருக்கிற மகா கைலாசம். ஏதத் கைலாச சந்தியம் பதகமலகலம் பிந்துரூபேஸ்வரூபே யத்ராஸ்தே தேவதேவஹ இதி இத்தியாதி திரிபுராசாரோக்தே. இவைகள்லாம் திரிபுராசாரத்துல சொல்லிருக்கு. பாஸ்கராய் வெறுமன சொல்றது மட்டும்னா இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த உபனிஷத்துல இருக்கு, பிரம்மஸ்வரூபம் எங்க இருக்கு, இது எங்க எப்படி சொல்லிருக்கு, தந்திரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டார். விவகாரம் அந்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்ல. பிரம்மரந்திரஸ்த சஹசிராரமேவ கைலாசா. ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் பிரம்மரந்திரத்திலையும் இருக்கக்கூடியதான 1000 இதழ் தாமரை இருக்கு, அதுக்கு கைலாசம் பேரு. வசின்யாதி தாதாத்யம், வசின்யாதி அஷ்ட தேவதைகளுடைய தாதாத்யம். வசின்யாதி அஷ்ட தேவதைகளும் ஸ்ரீசக்கரமும் ஒன்னும் நினைக்கிறதுக்கு என்ன பேரு? பூப்பிரஸ்தார பூஜை. அதான் வசின்யாதி தாதாத்யம். இரண்டாவது நித்யா தாதாத்யாட்ட. நித்யா தேவதைகளும் ஸ்ரீசக்கரமும் ஸ்ரீசக்கரத்தில் நடுவுல இருக்கக்கூடியதான முக்கோணத்தில் 8வது அதுக்குள்ள இருக்கிற முக்கோணத்துல இந்த 16 ஸ்திரீகளை வச்சுள்ள அப்படியே முக்கோணமா பூஜை பண்ற பட்சல அந்த புருஷால பூஜை பண்ணால நம்ம பண்ணுவோம். ரொம்ப விவகாரம் என்ன, புருஷாலத்தையும் பூஜை பண்ணலாம். ஆனா எப்படி இருக்கணும், அவ பஞ்சகத்தை கட்டிட்டு சிட்ட வச்சுட்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு கடுக்கன் போட்டுட்டு கடுக்கன் மட்டும் எல்லாம் போட்டு அப்படி ஆச்சாரமா இருந்தா அவளை சொல்லும். ஸ்திரீகள் ஆச்சாரமா ஆச்சாரமா இருக்கா சார் அதிகம் அப்படி அவளையும் நித்யாதேவிகளை சேர்ந்து மகா ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்றதுக்கு பூப்பிரஸ்தாரம் நித்யாதேவியோட நேரு பிரஸ்தாரம். அதான் சொல்றார் அபிசன்யாதி தாதாத்யம் ஒண்ணு, அது பூப்பிரஸ்தாரம். நித்யா தாதாத்யம் அது நேரு பிரஸ்தாரம். இது பிரஸ்தாராந்தராபேட்சையா அவைகள் ரெண்டோட உசக்தியா இருக்கிறதுனால மகான், அதனாலதான் மகா கைலாச நிலையா அப்படின்னு சொல்லியிருக்கு. கயேவ நிலையா யத்யாக, யார் ஒருவர் இந்த ஜன்மாவில ஸ்ரீசக்கரத்துல விசேஷமாக அகாராதி சகாராவர்த்தமான எழுத்துக்களை பூஜை பண்றாளோ அவளுக்கு ரொம்ப விசேஷம் சிவஸ்வரூபம். அவளுக்கு உலகம் எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அது அந்தர்முக சமாராத்தியான அந்தரியாகம் சொல்லும் பொழுது பார்ப்போம். அது கொஞ்சம் ரகசியம். ஆகையால் அதை இன்னைக்கு பார்ப்போம். விஸ்தாரமா சொல்லுவோம். இது யாருக்கும் எதையும் விட்டு பண்றது இல்ல. அப்ப அது என்னன்னு நம்மகிட்ட சிஷ்யெல்லாம் இருக்காளோ இல்லையா, நம்மகிட்ட ரொம்ப அபிமானத்தோட இருக்க அவ பொம்மை எல்லாம் போட்டு எல்லாம் காட்டுவான். அதான் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், ஆனந்தமா அனுபவம் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அடுத்தது மகா கைலாச நிலையா பார்த்தேன்னு இது ஸ்ரீசக்கரத்து ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்துல 1000 நாமாக்கள். 1000 நாமாக்கள்ல சில நாமாக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிற நாமாக்கள். அத நம்ம அனுஷ்டானம் பண்ணினா மற்ற பலங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி நாமாக்கள் சில நாமாக்கள்ல மகாங்கிற பேர்ல சொல்லியிருக்க. அது நம்ம நிறைய தடவை வாசிக்கிறோம் கேட்டிருக்கோம். ஆனா மகாங்கிற பேர்ல இருக்கிற நாமாக்கள் என்ன சிலது பாப்போமே. மகாலாவண்ய சேவதி, மகாபத்மாடவி சம்ஸ்தா, மகா கணேச நிர்தின்ன விக்னயந்திர பிரஹர்ஷிதா, மகாபாபாசுபதாஸ்திரார்த்த நிர்தக்த அசுர சைனிகா, மகாசக்தி,
மகாலட்சுமி, மகாரூப, மகாபூஜ்ய, மகா பாதக நாசினி, மகாமாயா, மகாசத்வ, மகாசக்தி, மகாபதி, மகாபோக, மகேஸ்வரிய. எத்தனை மகா இருக்கு பத்தியா? நம்ம ஏன்னு ஏதோ வாசிட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. அங்க எத்தனை போட்டிருக்காரு? மகாபல, மகாபுத்தி, மகாசித்தி, மகா யோகேஸ்வரேஸ்வரி, மகாதந்திர, மகாமந்திர, மகாயந்திர, மகாசன, மகாயாக கிரமராஜ்ய, மகாபைரவ பூஜித, மகேஸ்வர, மகாகல்ப, மகாதாண்டவ சாட்சிணி, மகாகாமேஸ்வரி, மகா திரிபுர சுந்தரி, மகாசதுஷ்டி கோடி யோகினி கணதேவித, மகாவீரேந்திர வரத, மகாபிரணய சாட்சிணி, மகாசாம்ராஜ்யசாலினி, மகாவித்யா, மகேஸ்வரி, மகாகாளி, மகாசனா. வேற என்ன பண்ணுமா? இத்தனை நாமக்கள் மகால இருக்கு. இந்த மகான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப நான் சொன்ன இந்த கைலாச பிரஸ்தா, இத்தனை தேவதைகளும் இந்த கைலாச பிரஸ்தான்னு தியானம் பண்ண வேண்டிய தேவதைகள். இதுல சூச்சிக்கிறாராம் பாஸ்கர் ராயர். மகா கைலாசம் யாரு வாக்தேவர்கள் நமக்கு சொல்லியிருக்காப்பா. அந்த வாக்தேவனுக்கு நமஸ்காரம் பண்ணி சேமத்தை அடைக்கிறோம் சொல்றாரு. முன்னாளமுது தோர்லதா. அம்பாள் எப்படி இருக்கா? தாமரை இதழுடைய தண்டு இருக்கு பார்த்தா, அந்த தண்டு எப்படி மெல்லிசா இருக்கு, அது போல புஜங்கள் இருக்கான். கண்டா சொன்ன பொன்னவள் அவள் விவகாரம் எப்படி இருக்கிறார்? மிருணாளமிருது தோர்லதா. இதையே இன்னொரு நாமால பிசதந்துத நீயசி, அதே அர்த்தம் தான் சொன்னேன். மிருணாளமிருது. அதனால ரொம்ப பயில்வானா இருக்கான் பாருங்க. அப்படியே எடுத்து காட்டுறான் பார்த்தீங்களா, அவனால நம்பாதீங்க. உப்புன்னு விழுதுடும். இந்த வெள்ளிசா இருக்கிறவன் மட்டும் நம்பாதீங்க, அவன் ரொம்ப பலசாலியா இருப்பான். ஏன்னா பலமா வந்து பிசிக்கல் பலம் இல்ல, உள்ளூர் இருக்கிற ஆத்ம பலம் தான். ஆத்ம பலம் தான் பலம். எவ்வளவு கட்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய தன்மை இவனுக்குத்தான் இருக்கே தவிர, குண்டா இருந்துட்டு நான் அதை பண்ணுவேன் இது பண்ண ஒண்ணுங்க சின்ன பயம் வந்தாலும் கீழே இருந்துருவான். கவலைப்படாது. சொன்ன பிசதந்து நீயசி மிருணாளம் பிசதந்து தத்வத் விருத்தியா தோர்லதா யஸ்யாஹ. அடுத்தது மகனீயா தயா மூர்த்தி மகாசாம்ராஜ்யசாலினி பூஜ்யத்வாத் மகனீயா. எல்லோராலையும் பூஜிக்கப்பட்டவள். பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் எல்லோருமே அம்பாளை பூஜை பண்ணிருக்கா. சிவசக்தியாயுக்தோ இதுஹோதி சக்த பிரபவித்தும் நதே தேவம் தேவோ நகல குசல தந்திதுமே அதத்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரபி. எல்லோராலையும் பூஜிக்கத்தக்கவள். ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேரு? மகனீயா. எல்லாரும் பூஜை பண்ணட்டும் சார். நமக்கு என்ன அம்பாளால லாபம் கிடையாது. தயா மூர்த்தி, தயையே உருவம். அபிஷே சுதுராச்சார பஜதே மாமனன்யா. எவ்வளவு பாபம் நீங்க பண்ணியிருந்தாலும், சாத பாபங்களை பண்ணியிருந்தாலும், அம்மா நீயே சரணாகதி நார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்தே அப்படின்னு கீழ் விழுந்து சேவிச்சா போறோம். அம்பாள் என்ன பண்றானா? அபிஷே சுதுராச்சார பஜதே மாமனன்யா சாதுரேவ சமந்தவ்யா. அவ பக்கத்துல ஒரு அக்கௌண்டன்ட் இருக்க கூப்பிட்டு ஒரு லைன் போட்டுட்டார். பழைய கணக்கெல்லாம் போட்டுட்டு புது கணக்கா எழுதுனார். என்ன சின்ன ஹோம்னு போட்டு என்ன செய்வித்தான் முதல் புண்ணியம். பழைய பாபங்கள்லாம் எல்லாம் கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்கம் டாக்ஸ் அந்த கணக்கு போட்டேன். எனக்கு இல்ல அப்படி விவகாரம் முழுக்க அப்படி சேமத்தை கொடுக்கறாளா. தயைவ மூர்த்தி தயாமூர்த்தி. அதான் தயைவ மூர்த்தி ஸ்வரூபம் யஸ்யா. பாளை பத்தி இந்த தயையை சொல்றதுக்கு சில நாமாக்கள். கருணாரச சாகரா 326வது நாமா. 996வது நாமா அவ்யாஜ கருணாமூர்த்தி. 197வது நாமா சாந்திர கருணா. அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தியான ஸ்லோகத்துல அருணாம் அதிசய கருணாம் அப்படின்னு சொல்ல சுந்தரியும் வந்து வேற யாரிடத்திலும் இல்லாதான கருணை அம்பாளத்துல இருக்கா. அந்த கருணை அம்பாளை உபாசிக்கிறேன்னு சொல்ற உங்களுக்கும் இருக்கணும். நீங்களும் கோஷிக்கூடாது. விவகாரம் என்ன அங்க இருக்க அங்க நினைக்கிறது இல்ல. நாமும் கருணையோட இருக்கணும். யாரையும் கோஷிக்கூடாது. எல்லாரிடத்தையும் சந்தோஷமா இருக்கணும். இங்க மட்டும் இல்ல, திருச்சத்தில 9வது நாம கருணாமிருத சாகரா. 151வது நாம கடாட்சந்தி கருணா. இன்னொரு நாம 153 காருண்ய விக்கிரகா. இத்தனை நாமக்கள்ல அம்பாளுடைய கருணையை சொல்றதா.